அழகப்பன். எத்தனை வயசு? 76. என்ன பண்றீங்க நீங்க? விவசாயம் பண்றோம். பஞ்சப்பட்டி ஏரி பத்தி சொல்லுங்க. பஞ்சப்பட்டி ஏரி 1837 சார்லஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஏரி. தமிழகத்திலே 3வது பெரிய ஏரி. பழைய திருச்சி மாவட்டத்திலே பெரிய ஏரி, கரூர் மாவட்டத்திலே இது பெரிய ஏரி. இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. அதற்கு பின்னாலே தண்ணீர் வராத காரணத்தால் இந்த பூமி வறண்டே இருக்கின்றது. இங்க தண்ணி வறுமை என்றால் கிட்டத்தட்ட 25 பஞ்சாயத்துகளுடைய நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயம் செழிப்படையும், ஆடு மாடுகள் வளர்ச்சி அடையும். ஆனால் தண்ணி வராதன் காரணமாக இங்கே இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் கரூர் நகரத்தை பார்த்து பேருந்துகளை சென்று அங்கே பிழைப்பதற்காக தினமும் போயிட்டு வந்துடுறாங்க. அதனால் இங்கே இருக்கின்ற விவசாயம் சுத்தமாக பாழடைந்து விட்டது. இந்த ஏரியினுடைய கரையினுடைய நீளம் 1990 மீட்டர். இந்த கரையினுடைய அகலம் 5 மீட்டர். இந்த கரையினுடைய அடித்தளத்தின் உடையம் 86 மீட்டர். அந்த அளவுக்கு கீழே தோண்டி இந்த ஏரியை அமைத்திருக்கின்றார்கள். இந்த ஏரியினுடைய உள்பகுதியிலே 1200 மீட்டருக்கு அது அலைகள் மோதி ஏரி அரிக்காமல் இருப்பதற்காக அனைத்தும் கல்லால் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏரிக்கு 276 மீட்டர் நீளமுள்ள கடகால் இருக்குது. அந்த கடகால் எந்த காலத்திலும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இரும்பு கம்பியால் அந்த கடகாலை போட்டு மிக அருமையாக செய்திருக்கின்றார்கள். இந்த ஏரிக்கு 2 மணப்போக்கி ஒரு குமிழி இருக்கின்றது. இந்த 2 மணப்போக்கி குமிழியிலும் தண்ணி வருமே என்றால் விவசாயம் செழிப்படையும். வரத்து எங்கிருந்து வருது? வரத்து கடவுர் வடபகுதியிலிருந்து புங்கநாற்று வழி அங்க தண்ணி வந்துகிட்டு இருந்து. இப்ப மழை குறைவின் காரணமாகவும் அந்த பக்கத்துல தடுப்பணையை கட்டிவிட்டு அங்கங்க தடுப்பணையை கட்டி இருக்கின்ற காரணத்தினாலேயும் பஞ்சப்பட்டி ஏரிக்கு சுத்தமா தண்ணியே வர்றதில்லை. ஏரியோட அளவு 1140 ஏக்கர். எவ்வளவு விவசாய நிலம் இருக்கும்? விவசாயம் இதுக்குன்னு நீர் பாசனம் நேரடியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 300 to 350 ஏக்கர் இருக்கு நேரடியா. மறைமுகமா கிட்டத்தட்ட 90,000 ஏக்கருக்கு மேலதான் இருக்கும். திருச்சி வரைக்கும் போகுது. ஆமா, உப்படம் திருச்சி குடமுரட்டி வரல என்னுடைய நிலத்தடி நீர் உயரும். இப்ப இங்க என்ன பண்ணா இந்த பஞ்சப்பட்டி ஏரி தீர்வு கிடைக்கும்? மாயனூரிலிருந்து உபரியாக தண்ணீர் போகின்ற தண்ணீரை பம்பு செட்டு மூலம் இந்த ஏரிக்கு கொண்டு வந்தா தான் பயனடையும். வேற வகையில பயனடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு வழி இருக்குன்னா, இப்பொழுது வெள்ளி அணை இருக்கின்றது. அந்த வெள்ளி அணையை இப்பொழுது கொஞ்சம் சீர்படுத்தி அது கொஞ்சம் தண்ணி தேக்கியிருக்காங்க. அந்த வெள்ளி அணையை இன்னும் கரை அதிகப்படுத்தி ஒரு 7 கிலோமீட்டர் கிழக்கமா புதுசா வாக்கியா எடுத்துட்டாங்கன்னா புங்கநாற்றல் இணைச்சிடலாம். அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட எந்த காலத்துல எந்த செலவு இல்லாம ஒரு அருமையான திட்டம் இது இருக்குது. வெள்ளி அணை எவ்வளவு தூரம்? 20 கிலோமீட்டர் வருங்க. அதுல ஒரு புங்கனாருக்கு வரல தான் நம்ம வாக்கியா புதுசா எடுக்கணும். எவ்வளவு தூரம்? அங்க இருந்து ஒரு 7 to 9 கிலோமீட்டர் புது வாக்கியா எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு கடவுர் வடபகுதியில இருந்து வருகின்ற அந்த புங்க நாட்டுல இணைஞ்சிருதுங்க. சரி பண்ணணும்னு நீங்க எத்தனை வருஷமா முயற்சி பண்ணி? கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோங்க. வருஷத்தை தண்ணியினுடைய அளவு குறைகிற காரணத்தினால நாங்க ஏதோ ஒரு மாற்று வழி ஏற்படுத்தணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா விமோச்சனம் இல்ல. விவசாயம் பண்ணல. தண்ணி இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும். சொன்னீங்கல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஆமா, என்னென்ன விவசாயம் நடந்துச்சு? இப்ப கரும்பு எல்லாமே வாழையை தவிர வேற எல்லா விவசாயம் இந்த ஏரியால பண்ணாங்க. ஆனா படிக்கமட்டிக்கு கிழக்க வாழை பண்ணாங்க. ஆமா, பஞ்சப்பட்டி ஏரியோட இதுல பெரிய இந்த ஏரி எவ்வளவு ஹைட்ல கட்டியிருக்காங்க. இந்த ஏரியில பார்த்தா ஒரு கோயில், 2-3 கோயில் இருக்கு. இங்க இருக்கவங்களை குலசாமின்னு சொல்றாங்க. கருப்பு இந்த சைடு மதுரை வீரனும் பட்டவனும் இருக்கு. இந்த தண்ணி இந்த குதிரை அளவுக்கு வருமா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஏரிக்குள்ள கோயில் வச்சிருக்காங்க. கரையில வர்றப்ப தம்பி சொன்னாப்ல ஹைட்டை பார்க்க சொன்னாப்ல. மலை மாதிரி இருக்கு கீழே பாக்குறப்ப. அவ்வளோ ஹைட்ல இருக்கு. உயரம் கரையினோட உயரம் 137 மீட்டருங்க. கீழே அவ்வளவு தூரம் பறிச்சிருக்காங்க. அரிச்சு விட கூடாதுங்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு. ஆமா, 137 மீட்டர். ஆமா, கர்ணக்கல்லால கட்டப்பட்டது. இப்ப இன்னொரு விஷயம் எனக்கு இந்த ஏரியில ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, உள்ள கோயில் இருக்கு. 2 கோயில். அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. கருப்பசாமி கோயிலுங்க. எங்களுடைய முந்தாதையர்கள் கட்டினாங்க. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி கட்டினாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த
புதுசா நாங்க பீம் போட்டு மேல வந்து 28 அடி ஹைட்ல மேல போட்டு மோல்டிங் பண்ணி குதிரை நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். இன்னொரு கோயில் இருக்கு, அது என்னது? அது பட்டவன் மருத வீரன் இருக்கு. இப்ப தண்ணியில மூழ்கிறாதா? தண்ணியில மூழ்காதுங்க. தண்ணி மோல்டிங்கினுடைய அடியில ஒரு அடி மோல்டிங் வந்து ஒரு அடி கீழே இருக்கிற வரலாம் தான் தண்ணி நிக்குங்க, அதுக்கு மேல நிக்காதுங்க. பஞ்சப்பட்டி ஏரியினுடைய முதல் சுழீஸுங்க. சரி. தனி அவுட்டர் வெளியில போறது. இது அண்டர் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட அதுல ஒரு 400-450 ஏக்கர் இந்த சுழீஸ்ல மட்டும் பாயுதுங்க. அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ல அவ்வளவு போகுதுங்க, 1.5 கிலோமீட்டர் போகுதுங்க. அது எல்லாம் டேமேஜா இருக்குங்க, தண்ணி ஒழுங்கா போறது. இந்த இதுதான் அந்த அங்க போயிட்டு அதுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல போகுது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல அங்க தெரியுதுல, அதுல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல போகுது. பயங்கரமா கட்டமைச்சிருக்காங்களே அப்பவே. ஆமாங்க ஆமாங்க. வெள்ளக்கார காலத்திலே போட்டதுங்க, ரொம்ப யூஸா இருக்குங்க. இந்த தண்ணி வந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் நல்லா இருக்குங்க. இதுல எல்லாம் தண்ணி கரை புரண்டு ஓடி எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் ஆச்சு.